மருமவளே, இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு லீவா மருமவளே? ஒரே சத்தமா இருக்கு. நிம்மதியா டிவி பார்க்கவும் முடியல. நான் டிவி பார்க்க இருந்ததும் பிள்ளைங்க எனட்டையும் சண்டை வராங்க. ஏதோ போகோ சேனலாம் சுட்டி டிவியும் அதான் நான் போட்டுட்டு பார்த்துட்டு இருக்கணுமா. எனக்கு எவ்வளோ சீரியல் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அத்தை, பிள்ளைகளுக்கு இப்போ லீவு கிடைச்சாச்சு அத்தை. இன்னும் 1 மாதம் இருப்பாங்க. அது வேற இருக்கிறது வேற என்ஜாய் பண்ணிட்டு போட்டு அத்தை. நீ இப்பவுமே பிள்ளைகளை நல்லா கண்டிச்சு வச்சுக்க. என்ன டிவி எல்லாம் நிறைய நேரம் பார்க்க விடாது. பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த வருஷத்துக்குள்ளதை சொல்லிக் கொடுன்னு. ஃபுல்லாக டிவி பார்ப்போம், அடி வைப்பம் தான் நடக்கு. என்னையும் நிம்மதியாக டிவி பார்க்க விடல. நான் வரிசையாக எல்லா சீரியலையும் உட்காந்து பார்ப்பேன். என்னை முடியவே இல்லை, ஒரே தலைசரையா இருக்கு. சரி அத்தை, நான் பிள்ளைகள்கிட்ட சொல்லி. பாட்டி, உங்க முடி மட்டும் நல்லா வெள்ளையா இருக்கு. எனக்கு வெள்ளை முடி வேணும் பாட்டி. உங்க முடி எல்லாம் எனக்கு தாங்க. எனக்கு முடிய விடு, தலைவலியா இருக்கு. முடிய விடுன்னு சொல்லி இல்ல. ஒழுங்கா 2 பேரும் போய் அடுத்த வருஷத்துக்குள்ள பாடத்தை படிங்க. என்ன ஃபுல்லா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது. இந்த பாட்டி ரொம்ப ரொம்ப பேட் பாட்டி. அம்மா பாட்டி தான் நல்ல பாட்டி. என்ன பண்ணாலும் திட்டிட்டே இருக்காங்க இந்த பாட்டி. எனக்கு பிடிக்கவே இல்ல. அக்கா, உனக்கு ஒண்ணு தெரியுமா அக்கா? இந்த பாட்டிக்கு பல்லு இல்ல, அதனால தான் ரொம்ப கோவப்பட்டுட்டே இருக்காங்க எப்பவும். எனக்கு பல்லு இல்லையா? உனக்கு தான் பல்லு இல்லை. இன்னும் உனக்கு நிறைய பல்லு வளரணும். எனக்கு எல்லாம் பல்லும் இருக்கு. பல்லு இல்லையா? பல்லு இல்லை. பிள்ளையில ஒரு குறும்பம் பண்ணாம நல்லா அமைதியை வளர்க்க சொன்னா எப்படி வளர்த்து வச்சிருக்கா? எல்லாம் அதுக்கு அம்மாயை போல தான் இருக்கு. பாட்டி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க 2 சாரியை நாங்க கிழிச்சு கிழிச்சு ஊஞ்சல் எல்லாம் கட்டி விளையாடணும். ஆமா பாட்டி, அக்கா சொன்னாங்க இன்னைக்கு 2 சாரி கிழிச்சு விளையாடணும், நாளைக்கு இன்னும் 2 சாரி கிழிச்சு விளையாடுவோம். எனக்கு சாரி எல்லாம் உங்கள்கிட்ட யார் எடுக்க சொன்னா? அம்மா தான் சொன்னாங்க பாட்டி. உங்க சாரி வேஸ்டா தான் இருக்கும், பாட்டிக்கு சாரி எடுங்கன்னு சொன்னாங்க. பூமாரி, நான் எங்கே சொன்னேன் உன்னிட்ட? மருமவளே, நீ எனக்கு சாரியை பிள்ளைங்கள்ட்ட எடுக்க சொன்ன? இல்லை அத்தை, அவங்க விளையாட்டுத்தனமா ஏதோ சொல்லியாங்க. நீ ஊஞ்சல் கட்டியதெல்லாம் எனக்கு சாரியில் கட்டக்கூடாது. உங்க அம்மாட்ட நிறைய சாரி இருக்கு, அதில் ஊஞ்சல் கட்டி விளையாடுங்க. என்ன சாரி இனிமேல் தொட்டிங்க கையை ஒடிச்சிருவேன். பிள்ளைகளா, எவ்வளவு நாள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பாட்டி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும், நீங்கள் உங்கள் பாட்டே விளையாடுங்க. அம்மா, இந்த பாட்டி எழும்புனதுல இருந்து ஃபுல்லா திட்டிட்டே இருக்காங்க. என்ன பண்ணாலும் திட்டுவாங்க அம்மா. இந்த பாட்டி எனக்கு பிடிக்கவே இல்ல. பாட்டி வயசான காலத்தில் இப்படி தான் மக்களே இருப்பாங்க. ஆனா அங்க நம்ம ஒரு பாட்டியை பார்க்க போவேல, அவங்க இப்படி இருக்க மாட்டாங்க. எல்லாம் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். போன லீவுக்கும் நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும் இல்ல, இந்த லீவுக்கு அவங்க வீட்டுக்கு போலாமா அம்மா? நானும் அதான் நினைச்சேன். நம்ம இனி 2 வாரம் பக்கத்தில் பாட்டி வீட்டில் போய் நிற்கலாம். என்ன ஐ, ஜாலி ஜாலி. அந்த பாட்டி நிறைய சாக்லேட் எல்லாம் வாங்கி தருவாங்க, நிறைய பண்டை எல்லாம் சாப்பிட தருவாங்க. பாட்டிக்கு வீடே ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த பாட்டி என்ன பண்ணாலும் திட்டவே மாட்டாங்க. சரி, உங்கள் 2 பேருக்குமே அந்த பாட்டியை பார்க்க ஆசை வந்தாச்சு. நம்ம நாளைக்கே அங்கே போயிடலாம். என்ன? ஓ, அவ நாளைக்கு அவளுக்கு அம்மாயை பார்க்க போயிருயாளும். எப்படியாவது விடக்கூடாது. ஏதாவது பண்ணி அவளை இங்கேயே இருக்கிறது போல வைக்கணும். சரி பிள்ளைங்களா, நாளை பாட்டி வீட்டுக்கு போகணும் இல்லை? அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைங்க. என்ன? ஐ, ஜாலி ஜாலி. இப்பவே நாங்க ட்ரெஸ் எல்லாம் போய் அரேஞ்ச் பண்ணி வைக்கோம். அக்கா, பாட்டி வீட்டுக்கு போகும்போது நம்ம நிறைய பொம்மை எல்லாம் கொண்டு போகலாம். என்ன, அங்கே வச்சு நம்ம ஜாலியாக விளையாடலாம். நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க இல்லை? ஆமா தம்பி. நம்ம கிச்சன் செட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு போகலாம். என்ன, அதுக்கப்புறம் எல்லாம் பொம்மையும் கொண்டு போகலாம். என்னெல்லாம் விளையாட்டு திங்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு போகலாம். பாட்டி வீட்டு பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு கூட நம்ம ஜாலியாக விளையாடலாம். பாட்டி வீட்டுக்கு போகிறது நினைச்சாலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. வாக்கா, நம்ம ஃபாஸ்ட்டாக போய் ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம விளையாட்டு திங்ஸ் எல்லாம் ஒரு பையில எடுத்து வைப்போம். பாட்டி வீட்டுக்கு போறீங்கன்னு சந்தோஷமாக இருக்குதுங்க. அந்த சந்தோஷம் நீடிக்கவே செய்யாது. மருமவளே, என்ன மருமவளே என்ன யோசிச்சுட்டே இருக்க? டீ போட்டு கொண்டு வா மருமவளே. அத்தை, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அத்தை. என்ன மருமவளே என்னட்ட சொல்லணும்? அத்தை, அம்மாගේ வீட்டுக்கு போய் நிறைய நாள் ஆகுது. பிள்ளைகளுக்கு வேற இப்போ தான் லீவு கிடைச்சிருக்கு. 2 வாரம் அம்மாගේ வீட்டுக்கு போயிட்டு வரேன் அத்தை. மருமவளே, எனக்கு நல்ல தலைவலியா இருக்கு. அதனால நீ 3 நாள் கழிஞ்சு போ. என்ன அத்தை, இது வேற நல்லா தானே இருந்தீங்க. இப்போ இந்த மருமவளே நல்ல தலைவலிக்குது. ஒருவேளை நீங்க உனக்கு அம்மா வீட்டுக்கு போய் அதுக்கப்புறமா எனக்கு தலையெல்லாம் வலிச்சு கீழே மயங்கி விழுந்தேன்னா எனக்கு மொழி ஒன்னதான் நல்லா திட்டிகிட்டே இருப்பான். அதனால தான் சொல்லி. அத்தை, அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, ஊசி போட்டால் தான் தீரும். ஊசி போடலாம் வாங்க. ஐயோ, இவன் நம்மளை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிடுவா போல இருக்கு. என்ன பண்ணலாம்? மருமவளே, இப்போ எனக்கு பரவாயில்ல. என்ன அப்போ அத்தை, இப்போ உங்களுக்கு சரியாச்சுல அத்தை? நான் இனி எங்கள் அம்மா வீட்டுக்கு போட்டா அத்தை? மருமவளே, எனக்கு நல்ல கால் வலியா இருக்கு மருமவளே. உடம்பெல்லாம் அங்கங்கேயா வலிக்குது. ஒருக்கா தலை வலிக்குது, ஒருக்கா கை வலிக்குது, ஒருக்கா கால் வலிக்குது. அத்தை பேசியதை பார்த்தா எப்படியும் நம்மளை வீட்டுக்கு விட மாட்டாங்க போல இருக்கு. ஏதாவது சொல்லி வீட்டுக்கு போயிடணும். பிள்ளைகளுக்கு இப்போ தான் லீவு கிடைச்சிருக்கு. இந்த சான்ஸை விட்டால் வேற சான்ஸே கிடைக்காது. நைட் இவங்க வந்த பிறகு அத்தை இன்னும் நல்ல ட்ராமா போடுவாங்க. இவங்களும் என்ன விடுவாங்களான்னு தெரியல. மருமவளே, என்ன மருமவளே யோசிக்க? என்னைக்கு எனக்கு முடியல. இந்த ஒரு வாரம் நீ போகவே கூடாது. அப்படி போனாலும் ஒரு நாள் தான் போய் நிற்கணும். எம்மா, நான் வந்துட்டேன். மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.
நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாட்டா பை பை.